கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 143 10 இப்படி சொல்லுகிறது: தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவராக என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தாவீது சொல்லுகிற காரியம், தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். உங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்டவருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, வேறு பிரிக்கப்பட்டவருக்கு, நம்மளை உண்மையாய் நேசிக்கிறவருக்கு, நம்ம கண்ணீரோடு கூட இருக்கும் பொழுது நம் கண்ணீரை துடைத்தவருக்கு, நம்ம வேதனையாக இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதலை கொடுத்தவருக்கு, நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது குறைவுகளை நிறைவாக்கினவருக்கு, நம்ம வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்தவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இதோ உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தி, இதோ ஒருவேளை மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாய், இதோ நேசிக்கிறவர்களை பிரியப்படுத்தும்படியாய், பொய்யான அன்புக்காய் நீங்கள் ஒருவேளை பிரியமான காரியங்களை செய்து ஏமாறந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரியமாய் செய்கிற காரியத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணியிருந்திருக்கலாம், கடமைக்காய் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம், அது எல்லாம் வெறுமையாய் காணப்பட்டிருந்திருக்கலாம். அவர்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன காரியம் வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்த காரியங்களில் ஒருவேளை ஏமாந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நம்மளை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு பாதுகாத்த தேவன், நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன், நம்ம தேவைகளை சந்தித்த தேவனுக்கு பிரியமானது செய்ய இந்த நாளில் எனக்கு போதித்தருளும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி யார் வேண்டிக் கொள்கிறீர்களோ, யார் கேட்கிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி பார்க்கிறோம். யார் அவருக்கு பிரியமான, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்கிறாங்களோ அவர்களை தேவன் செம்மையான வழியில் நடத்த வல்லவராக இருக்கிறார். மனுஷர்களுக்கு பிரியமான காரியங்களை செய்து ஏமாந்து போன வழியும், ஏமாற்றம் அடைந்த வழியும், துக்க நிறைந்த வழியுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, இதோ அவருக்கு பிரியமாய் எந்த மனுஷர்கள் செய்கிறார்களோ அந்த காரியத்தில் இதோ தேவன் செம்மையான வழியிலே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், எபிரெயர் 13 பார்க்கிறோம், எது அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அது வேதம் சொல்லுகிறது: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எது அவருக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும்பொழுது எது அவருக்கு பிரியமானது என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அவருடைய நாமத்தை சொல்லி, அவர் பாதுகாத்த நாமம், நம்ம வழி நடத்தின நாமம், நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற நாமத்தை நம்மளுடைய உதடுகளின் நிமித்தமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அதில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும், தான தர்மம் பண்ணவும் மறவாதபடிக்கு இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷர்களை பிரியப்படுத்தி ஒருவேளை நீங்கள் ஏமாந்து போயிருந்திருக்கலாம். இந்த நாளில் உங்களை நடத்தினவர், உங்களை அழைத்தவர், உங்களை வேறு பிரித்தவருக்கு நீங்கள் பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வழியில் செம்மையான வழியாய் மாற்றப் போகிறார். செம்மையான காரியங்களை செய்ய போகிறார். பாதுகாத்து கொள்வார். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.